ஸோ நான் தான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி இது. ஸோ எனக்கு ஒரு நல்ல டீம் கிடச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், என்னோட டீம், கேமராமேன், டைரக்டர், அப்புறம் காளி வெங்கட் சார், ஒரு அமேசிங்கான டீம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி லீடாக பண்ணுறதுக்காக. ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பி ஸ்கொயர் என்டர்டெயின்மெண்ட் இந்த கம்பெனியில் ப்ரொடக்ஷன் நம்பர் 3 படம் ஆரம்பிக்குது. விஜய் கார்த்திகேயன் அவர் டைரக்ட் பண்ணுறாரு. நான் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறேன். சரத்பாபு சார் ப்ரொடியூசர், சூர்யா மேம், இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு கலந்த எமோஷனான ஒரு கதை. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படம் வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி எடுத்தாருன்னா அவர் இந்த பெரிய டைரக்டராக வந்துடுவார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக கதை நாயகன் பார்த்தா குட்டி பையன்தான். அவனோட மையத்துக்கு வச்சு தான் இந்த கதை. அவனோட அப்பாவை நடிக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். கார்த்தி தம்பிக்கு தான் பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். கார்த்தி தம்பி கதை சொல்லும் போதே அந்த கதையில் நம்ம இருக்கணும்னு தோணும். அப்படி ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு பெரிய திறமசாலி. அந்த ஷார்ட்டை சூப்பராக தம்பி சொல்லும்போது அப்படியே விஷுவல் முன்னாடி வந்து நிற்கும். அதனால் இந்த படத்தில் நானும் இருக்கிறது பெரிய சந்தோஷம். இதில் லீடாக நிற்கிறது கார்த்தி கலை குட்டி பையன் சொல்லிட்டாங்க. அது கிடையாது, ஐயா தான் பெரிய லீடு. பெரிய திறமசாலி. தம்பியோட நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். சிங்கிள் டேக்கில் போகக்கூடிய பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை. எவ்வளோ பேர் டைலாக் இருந்தாலும் ஒரு வாட்டி படித்து முடிச்சுட்டு அப்படியே தம்பி போயிடுவான். நம்மளாம் அப்படி முடிச்சு பார்ப்போம், எப்படா தம்பி படித்தேன் அப்படின்னு. அவ்வளோ பெரிய திறமசாலி.